शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्। रसे गन्धे च केवले समुत्थिते च सा तत्रे ஏகைகா ஷட்விதா பவே. என்ன சொல்லுன்னு இருக்க சக்தியை பற்றி சொல்லுன்னு இருக்க. அதாவது அந்த சாத்விகமான மனசு எப்போ திரவீபாவத்தை அடையுமோ அந்த திருதி எப்படி ரதியாக மாறுறது அப்படிதான் சொல்லுங்க. பல காரணங்கள்னாலே இது ரதியாக மாறும். ராஜதி தாமசி இது ரத்தியா மாறாதுன்னு சொன்னார். ரஜோகுணம் சமோகுணத்தினால வரக்கூடியது அது ரத்தி ஆகாது. சாத்விகி மிஸ்ரிகா இது ரெண்டும் ரத்தியாகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். அதுக்கப்புறம் மறுபடியும் சங்கேபமா சொல்றேன் அப்படின்னு சொல்லி அந்த பக்தியை திரும்பி சொல்லிட்டு வரைக்கும் தீவிரம் மிருது தீவிரம் மந்த தீவிரம் மத்தியம தீவிரம் தீவிர தீவிரம் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு வந்தோம். அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்லோகத்துல இருக்கு. மிருது தீவிரா மத்திய தீவிரா தீவிர தீவிராக சாஸ்திரமா வைகுண்டே துவாரகாயாங்க ஸ்ரீமத் பிருந்தாவனே சகா. பக்தி ரசமானது இப்படி 3 விதமா இருக்கிறதுன்னு சொன்னார். ஏன் இந்த 3 விதமான ரதி இருக்கே, ரத்தின்னு சொல்லுவேன். இந்த ரத்தியானது அந்த விஷயங்களை கொண்டு பார்க்கும் போதே 6 விதமாக ஆகிறது. எப்படி வருஷே ரதி, சப்தே ரதி, ரூபே ரதி, ரசே ரதி, கந்தே ரதி. 5 விதமாச்சா? எல்லாம் மொத்தமா சேர்த்து எல்லாத்துலயும் ரதி, சமுத்திலே ரதி. அப்படின்னா என்ன? பகவானுடைய ஸ்பர்சம் வேணும். அந்த ஸ்பர்சத்துல இவனுக்கு ஒரு ரதி பக்தனுக்கு ஒரு ரதி இருந்ததுன்னா அது ஒரு விதம். பகவானுடைய சப்தத்துல ரதி, அவர் பேச கேட்கணும் அப்படிங்கிற இது, அவர் சொல்லக்கூடிய சப்தத்தை கேட்கணும்னு. அதே மாதிரி ரூபம், ஏதோ ஒரு ரூபம் தியானம் பண்ணி அதை பார்க்கணுங்கிற ரதி. ரசே கந்தே இது எல்லாத்துலயும் 1 2 3 கலந்து எல்லா சமுத்திரத்தை பார்க்கணும் அப்படிங்கிற ரதி. இப்படியாக பார்க்கும்போது ஏகைகா ஷட்விதாது. இந்த மந்த மத்தியம தீவிரங்கிறதுல 3 விதமா சொன்னார். தீவிரத்திலேயே 3 விதம்னு. அந்த 3 விதம் கூட ஒவ்வொரு விஷயத்துல ஏற்படும் போது அதை கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா மறுபடியும் இந்த 6 விதமாக ஆகுது அந்த ரத்தியானது. ஏகைகா ஷட்விதாது ரத்தின்னு சொன்னோன்னே இந்த ஒவ்வொன்றுமே ஸ்பர்ஷே ரதி, சத்தே ரதி, ரூபே ரதி, ரசே ரதி, கந்தே ரதி, ரதி, சமுத்திதே ரதி அப்படின்னு சொல்லி 6 விதமாக ஆகுது. இப்போ சொன்ன இந்த ரதிகள்ல மறுபடியும் 2ஆக இருக்கிறார். சுத்தா யாவிகா தேவி புனரேஷா விசாவே புனகூதம். ஏற்கனவே சொன்ன 6 விதம். இந்த 6 விதமான ரதி மறுபடியும் இந்த 2ஆக இருக்கிறாங்க. 2 விதமாக. சுத்தா வியாமிஸ்ரிகா தேவி. சுத்தா வியாமிஸ்ரிகா. சுத்தானா என்ன, வியாமிஸ்ரிகானா என்ன அது சொல்ற. தத்ர அனுபாதி சுத்தாயா சோபாதி மிஸ்ரிகா உண்டா. உபாதி சம்பந்தம் இல்லாமல் ஏற்படக்கூடிய ரதியானது சுத்தா ரதி. உபாதியோடு சேர்ந்து வரக்கூடியது மிஸ்ரிகா ரதி. சோபாதி மிஸ்ரிகா உண்டா. மிஸ்ரிகாங்கிறது அதாவது சுத்த சத்துவகுணத்தினால வரக்கூடிய ரதி எந்த உபாதியும் கலப்பு இல்லாததாக நிர்குண புத்தியாக இருக்கணும். அது சுத்தா ரதி. மற்ற விஷயங்கள் கலந்து வரக்கூடியது இருக்கே, அப்ப வரக்கூடிய அந்த சாத்விக பாவம் தான். எப்படியா இருந்தாலும் பக்திங்கிறது சாத்விகம் தான் சொல்லிட்டு ரஜஸ்னமோடைய ஒரு தாரதமியத்தை வச்சு அது கொஞ்சம் கலப்பு இருக்கும். அதனால வரக்கூடியது மிஸ்ரிகா விதிகா. இந்த 2 விதமான பக்திக்கும்
உதாரணம் சொல்றார், எது எப்படி வரும் அப்படின்னு. அனுபாதிகி, அதாவது சுத்தாரதிகி அப்படின்னு எப்போ வரும்? அனுபாதிகி பரானந்த மகிமைங்க நிபந்தனா பஜனீய குணானந்தியா ஏகரூபைவ சாபிச்சதே. அனுபாதிகி உபாதி இல்லாதது, அதாவது சுத்தா பகவத் ரதி. இது எப்போ வரும் அப்படின்னு கேட்டா, பரானந்த மகிமைங்க நிபந்தனா. பகவானுடைய ஆனந்தம் தானே பரானந்தம். அந்த பரானந்தத்தினுடைய மகிமை ஒண்ணுதான் அந்த புத்திக்கு காரணம், வேற ஒரு காரணம். இந்த பரமானந்த ஸ்வரூபம் இருக்கு, அதே மகிமாதான். அந்த பரமானந்த ஸ்வரூபம் ஒண்ணு மாத்திரம்தான் இந்த பக்திக்கு காரணமாக இருந்ததே. ஆனால் அது அனுபாதி சுத்தாரதி. இந்த அனுபாதிங்கிறது இதுல பல விதங்கள் சொல்றது இல்லையா. கோபாதியில பல விதமான பக்தி சொல்ல முடியும். ஆனா இந்த நிருபாதியாக இருக்கக்கூடிய பக்தி இருக்கு, இதுல பல விதங்கள் சொல்றதுக்கு இல்லை. அது ஏன் அப்படின்னு கேட்டா, பஜனீய குணானந்தியா ஏகரூபைவ சா உச்சியதே. பஜனீயா பகவான், யாரை குறித்து பக்தி பண்றோமோ சா பஜனீயா. இப்ப பகவான் தான் பஜனீயர். அவருடைய குணம்ங்கிறது அனந்தமானது. அவருக்கு அந்தம் உள்ள குணம் எதுவுமே இல்லை. எல்லா குணமும் அனந்தமாட்டார். அப்ப அவர்கிட்ட இருக்கக்கூடிய குணங்கிறது என்ன அப்படின்னு சொன்னோம்னா, இப்போ பரமானந்தம் அப்படின்னு எடுத்துட்டோம். இந்த பரமானந்தம் அந்தவத்தோட இல்லை, பரமானந்தம் அனந்தம். எந்த வஸ்து அந்தவத்தாக இருக்குமோ அந்த வஸ்து அந்தம் இருக்கிறதுனாலேயே அப்புறம் மாறும். அப்ப அந்த இடத்துல வித்தியாசப்படும். கொஞ்ச நாள் இது, கொஞ்ச நாள் அப்படி, கொஞ்ச நாள் இப்படி அப்படின்னு வித்தியாசப்படும். இல்ல இவனுக்கு இப்படி அவனுக்கு அப்படின்னு வித்தியாசப்படும். ஆனா பகவத்ஸ்வரூபத்துல வித்தியாசம் எதுவும் இல்லாததுனாலே இந்த நிருபாதிகமான பக்தி இருக்கே, இது ஒரே விதமாகத்தான் இருக்கும். இவர் வித்தியாசப்படுறது, இவருக்கு ஒருவருக்கு அவர் ஒரு இல்லை. ஏகரூபைவ சா உச்சதே. குணானந்தியா அப்படிங்கிறது இன்னொரு அர்த்தம் இல்லை. பகவானுடைய குணங்கள் அனந்தம், கணக்கு இல்லாதது, கணக்கு பண்ண முடியாது. முதல்ல சொன்ன வியாக்கியானம் சொன்னா அவருக்கு ஒரே குணம்னு சொன்னா அவருடைய ஸ்வரூபம் ஒண்ணுதான். இது நிர்குணம். குணம்னு சொல்றது ஸ்வரூபம் தான், ஆனந்தமே ஸ்வரூபம். அது அனந்தம், அந்தம் இல்லாததாக இருக்கு. அதுல வித்தியாசமும் இல்லை, ஒன்றும் பண்ண முடியாது. இன்னொரு விஷயத்தை சகுனமாக பார்க்கும்போது அப்பவும் வியாக்கியானம் என்னன்னா, அவரிடத்துல இருக்கக்கூடிய குணங்கள் அனந்தம். அனந்தமான குணங்கள் இருக்கிற அந்த பகவத் ஸ்வரூபத்தை இவன் எப்படி புரிஞ்சுக்க முடியும்? அனந்தம்னு தான் புரிஞ்சுக்கணுமே தவிர வேற தான் புரிஞ்சுக்க முடியும். எப்படி இருக்காரு பகவான்? அனந்த குணசம்பந்தம். அனந்தம்னா என்னென்ன குணங்கள் சொல்லணும்? அனந்த சொல்ல முடியாது. அனந்த மாசம் எப்படி சொல்ல முடியும்? இதான் பதில் இருக்கு. அப்ப அனந்த குணம்னு சொல்லலாம், அனந்தான்னு சொல்லலாம்னு வச்சுக்க. அது இன்னது 1 2 3 4 எத்தனை குணம்னு வரிசா கணக்கு வச்சுருக்கீங்கன்னா சொல்ல முடியாது. அப்ப அனந்தங்கிற ரூபத்துல பார்க்கும்போது பக்தி அனந்த ஒரே விதமாக அனந்த குணம் ஏகரூபைவ சா உச்சதே. விபாவாதி சமாயோகே சுத்த பக்தி ரசோ பவே. இது பர்யந்தம் சொன்னது. அதுக்கு அப்புறம் தான் இதுல இருக்கு காம சம்பந்த பயத்த சோபாதி ஸ்ரீநாமதா. அதுக்கு முன்னாடி தானே இருக்குது விபாவாதி சமாயோகா வருங்க. இந்த முதல் வரி சுத்தபக்தியை சொல்றது. காமசம்பந்த பயத்தகாங்கிறது சோபாதி. அனுபாதி சோபாதின்னு பிடிச்சா இல்லையா? அனுபாதியை முடிச்சதுக்கான சோபாதிக்கு வரணும். இது கரெக்டா இருக்கு. சுத்தபக்தி ரசோபயத்துன்னு இருக்கு. அதுல என்ன இருக்கு? இதுல இருந்து ஒரு வரி முன்னாடி போட்டா இந்த சோபாதி அதுல கலந்து மறுபடியும் அடுத்த வரி நிருபாதி இருக்கிற மாதிரி. அதனால இந்த இது கரெக்டா இருக்கு. விபாவாதி சமாயோகே சுத்த பக்தி ரசோபய. இந்த பக்தியானது எப்போ ரசமாகிறது அப்படின்னு கேட்டா, இவருடைய மனசுல ஸ்திரமாக சாயு பாவம்னு அவர் சொல்லுவார். காவிய பாட்டையில அந்த பக்திங்கிறது இருந்துருக்கு. எப்போ அதுக்கு வேண்டிய பாக்கியமான
அந்த விபாவம், அனுபாவம், எதிகாரி பாவம் இது எல்லாம் சேர்றதோ அது சேரும்போது அந்த பக்தியானது இதனால அனுபவிக்கப்படும், அபிவியக்தியாகும். அபிவியக்தியாகும் போது அது ரசம்னு சொல்றோம். எப்போதுமே இதான் எல்லா விஷயத்தையும் இந்த சிங்கார வீரகருணால் புகரா சாஸ்திர பயானக்காக இருக்கோ இந்த எல்லா ரசமும் அனுபவிக்கிறான்னு சொன்னா இவன் அந்த நாடகத்தையோ விஷயத்தையோ பார்க்கும்போது திடீர்னு அவனுக்கு அவன் அனுபவித்து விடுறது இல்லை. இவனுடைய ஹிருதயத்துல ஏற்கனவே தாய் பாவமாக இந்த ரசங்கள்லாம் இருந்துருக்கு, இந்த பாவங்கள் இருந்துருக்கு. அதுக்கு பாவம்னு பேரு. ஆனா அந்த பாவமானது எப்ப ரசமாக மாறுவதுன்னு சொன்னா அதுக்கு வேண்டிய இந்த மற்ற விபாவாதிகள் சேரும்போது விபாவம் ஒவ்வொரு ரசத்துக்கு ஒவ்வொரு விபாவம் இந்த மாதிரி இருந்தால் இந்த ரசம் அபிவியக்தமாகும். இந்த விஷயங்களை பார்க்கும்போது இந்த நாட்டியாதிகள் நாட்டிய சாஸ்திரத்துக்கு அது பிரசித்தம், அலங்கார சாஸ்திரத்துக்கு பிரசித்தமா இருக்கும். இப்போ பக்தி ரசம் இவனுக்கு ரசமாக மாறணும். பக்திங்கிறது இருந்துருந்தாதான் ரசமா அனுபவிக்க முடியும். ஆனா எப்போ அது ரசமாக மாறும் அப்படின்னு சொன்னா அதுக்குண்டான விபாவ அனுபாவம் விபாவங்கள் எப்போ சேருமோ இதை சேர்த்து விடுறதுதான் நாடகங்கிறது. நாடகத்துல அந்த விபாவான பாவங்கள்லாம் ஒருபடியாக அவனுக்கு சேரும்படியாக செய்யற உடனே அதை பார்த்து அந்த ரசத்தை அனுபவிக்கணும். அதான் ஏற்படும். இப்ப பக்திக்கு உண்டான விபாவ அனுபாவாதிகள் வரும்போது இதே சுத்த பக்தியானது ரசமாக ஆகும், அபிவியக்தி ஆகும். இது இங்க சொல்லப்படும். விபாவாதி சமாயோகே சுத்த பக்தி ரசோபதே. இந்த சுத்த பக்தியானது ரசமாகும். இது எல்லாமே அனுபாதியை சொல்றதுதான். நமக்கு இவன் மனசுல இருக்கக்கூடிய பக்தி என்னமோ அந்த பரமானந்தத்தை அனுபவிக்கக்கூடிய அந்த பரமானந்த பக்தி தான் இருக்கு, ஏகரூபமான பக்தி. இது ரசமாக இவனுக்கு அனுபவிக்கணும்னு சொன்னா இதுக்கு வேண்டிய வெளியில சில விஷயங்கள் வரும். இவன் ஒரு அழகான கோயிலுக்கு போகணும், அந்த பகவான தரிசனம் பண்ணாங்கன்னா பரமானந்த அபிவிருத்தி ஏற்படும். அந்த மாதிரி ஏதோ ஒரு கதையை கேட்கறான், பகவத் கதையை கேட்கறான், இவன் ஜோதிடத்தின் கேட்கறான். அது கேட்கறதுக்கு ஒரு பக்தி ரசம் வருது இல்லையா, அப்போ ஒரு அனுபவம் ஏற்படுறது. அதெல்லாம் தான் விபாவம். அது அவ கணக்கு பண்ணியிருக்கா. இது விபாவம், இந்த ரசத்துக்கு இது விபாவங்கள், இது அனுபாவங்கள், இது சஞ்சார பாவம்னு ஒண்ணு. அது இந்த மாதிரிலாம் பல விதமான பாவங்கள் தீர்மானம் பண்ணியிருக்கா. அது எல்லாத்தையும் கணக்கு பண்ணி வச்சாங்கன்னா ஆக்கிறவனுக்கு அனுபவம் ஏற்படும், ரசானுபவம் ஏற்படும். ரசானுபவங்கிறது என்னது? இவன் மனசுல ஏற்கனவே அது பாவம் இருக்கணும், அந்த பாவம் தான் ரசமாக. அதனாலதான் ஒரே விதமான நாடகங்களை 10 பேர் பார்க்கலாம். 10 பேர்ல யாருடைய மனசுலே இந்த நாடகம் மூலமாக அபிவிருத்தியாக வேண்டிய ரசம் மூலமாக இல்லையோ அவன் அதை பார்த்தாலும் அவனுக்கு ரசனை இல்லைன்னு சொல்லுவான். இந்த சொல்லுவாங்க இல்லையா, ரசனையே இல்லை அப்படின்னு சொல்லுவான். அப்படின்னா என்ன? இங்க இல்ல, என்ன பண்றது? இருந்தாதான் அது ரசமாக அபிவிருத்தியாகும். ஆனா மனசுல ஏற்கனவே இருந்தது அபிவிருத்தியாகும். இப்ப சுத்த பக்தியானது இப்ப சொன்னாலும் இல்லையா, இந்த சுத்த பக்தியானது மனசுல இருந்துட்டே இருக்கு சொல்லுறதா. அப்ப அதுக்கு ரசம்னு பேருல எப்போ அதுக்குண்டான விபாவாதிகள் சேருமோ அப்ப அது அனுபவிக்கிறது அபிவியக்தமாக பரமானந்த அனுபவமாக வந்துருக்கு. அது ரசம்னு பருவது. இதான் சொல்ற. அதை மாற்றி விட்டா போகலாம். அதுக்கப்புறம் இப்போ இதுக்கு வந்துட்டார். இதுக்கு கோபாதி இது சுத்தத்தை சொன்னார். இப்போ மிஸ்ரிகா கோபாதியை சொல்றார். காம சம்பந்த பயதா கோபாதி ஸ்ரீகாமகா. இந்த கோபாதி பக்தியில 3 விதம் சொல்றார். காமத்தினால ஏற்படுறது பக்தி, 2 பேருடைய சம்பந்தத்தினால ஏற்படுறது, சிஷ்யன் புத்திரன் சுவாமி சேவகன், இப்படி 2 பேருடைய சம்பந்தத்தினால அங்க வரக்கூடிய பக்தி, பயத்தினால வரக்கூடிய பக்தி. இப்படியாக கோபாதி பக்திங்கிறது 3 விதமானது. அது வரைய சொல்றார். சிங்கார மிஸ்ரிகா பக்தி ராமஜா பக்தி விஷயத்தே. சிங்காரம் கலந்த அந்த பக்தியானது அதனால வரக்கூடிய பக்தி ராமஜா பக்தி அப்படின்னு சொல்றது. சம்பந்தஜா ரசர் யாதி பூர்வோக்தாம் அப்படிதான் இருக்கு.
ரசதாம் வினிதா ஏகோ வத்சல பக்தியாச்சா பிரேயோகத்தி கதாபரா. ரெண்டு விஷயங்கள் உடைய சம்பந்தத்தினாலே வரக்கூடிய பக்தியானது அது முன்னாடி சொல்லப்பட்டது. அது ரெண்டு விதமான ரசமாக ஆகிறது. இதுக்கு முன்னாடி இந்த தாமசராஜா சொன்னாலே அது ரசமா ஆகாதுன்னு சொன்னாங்க. ரதியே ஆகாது, ரசமும் இல்லை. ஆனா இப்போ அதை தவிர்த்து விஷயத்துல அந்த ரஜஸ்தமத்தை கலந்த ஒரு சாத்விகமான பற்றி அப்படின்னு சொன்னோம். அதுதான் இப்ப எடுத்துக்கணும். அப்படி எடுத்துக்கும் போது அது காமதம் இல்லாமல் ரெண்டு பேருடைய சம்பந்தத்தினாலே ஏற்படக்கூடியதாக இருந்தால் அது ரெண்டு விதத்துல ரசமாகிறது. அந்த ரசத்துக்கு பேரும் வருது. அதுக்கு இருந்தால் ஏகா வத்சல பக்தியாட்சா பிரேயோ பக்தி கதாவரா. வாத்சல்யம் அப்படிங்கிற ஒரு ரசமாகிறது அந்த பக்தி. இன்னொரு இடத்துல பார்த்தோம்னா பிரேமன் அப்படிங்கிறது விதமாக பிரேயோ பக்தி பிரியம் அப்படின்னு வருது. இது எந்த இடத்துல பார்க்கலாம்? இப்ப பாருங்க, முன்னாடி சொன்னது காமதா பக்தின்னு சொன்னா கோபிகைகள் கிருஷ்ணன் அப்படின்னு சொல்ற இடத்துல அது காமதா பக்தி மாதிரி சிங்கார புருஷமா இருக்கு, ராதாகிருஷ்ணருடைய இதெல்லாம். ஆனா துருவனுக்கும் பகவானுக்கும் ஏற்பட்ட அந்த சம்பந்தத்தினால சேர்த்து நமக்கு பக்தி ஏற்படுறதோ இல்லையோ, இந்த இடத்துல இது என்னது? இது சிங்கார பக்தி இல்லை. இந்த இடத்துல வாத்சல்ய ரசங்கிறது வாத்சல்யமாவது இருக்கலாம் அல்லது பிரேமம் அந்த பக்தியானதாக. ஆக இது ரெண்டு விதமான இதெல்லாம் சம்பந்தம் இருக்கு. காம சம்பந்த பயதா சோபாதி ஸ்ரீகாமதானாலும் இந்த சம்பந்தத்தினால வரக்கூடிய பக்தியானது இப்படி ரெண்டு விதமாக இருக்கு. நான் அடுத்ததை சொல்றார் பயபக்தி. பயஜா பக்தி அத்தியாஸ்தே ரசம் பிரீதி பயானகம். பயத்தினால வரக்கூடிய இந்த பக்தியானது இது எப்போ ரசமாக மாறுமோ அப்ப ரெண்டு கலந்த ரசமாக மாறுறது பிரீதி பயானகம். அப்படின்னா என்னன்னா இது எல்லாத்துக்குமே அந்த விபாவானுபாவம் போக்குவரத்துலாம் சேரும்போது இந்த பக்தி எப்போ ரசமாக மாறி அனுபவிக்கப்படும் போது அங்க பிரீத்தி பயானகம்னு ஒரு ரசம் சொல்லியிருக்க, அதோட சேர்ந்து பிரீத்தி வரும். இது இதனுடைய ரசஸ்வரூபம். இப்ப இது 4 ஆயிடுச்சு. 3 பிரீதான்னு சொன்னது அனுபவத்துல பார்க்கறது. இன்பபக்தினா அது பரமானந்த அனுபவமா போயிருக்கு, பரமானந்த ரசம். அடுத்தது இந்த சோபாதிகத்துல ஒரு 3 கிடைச்சது. சிங்கார மிஸ்ரிதா பக்தி, அது காமஜா பக்தி ஒன்னாச்சு. சம்பந்தயா பக்திங்கிறதுல 2ஆ சொன்னார். வாத்சல்ய பக்தி ஒண்ணு, பிரேயோ பக்தின்னு ஒண்ணு. அப்புறம் அதுக்கு அடுத்தது பயத்தினால வரக்கூடிய பக்தி. இந்த சோபாதிக பக்தியே 4 விதமாயிடுச்சு. இந்த 4ம் தனித்தனியாகத்தான் வரணுங்கிறது நியமம் இல்லை. ஒரு சில இடத்துல பலது அநேகம் கூடி சேர்ந்து கூட வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஏகதைவ எதிர்வியக்தம் இதம் ரதி சதுஷ்டயம் அதாவது பானகரசன்யாயேன பரமோரதா. அதுவும் இருக்கு. அதே மாதிரி இந்த பிரேமியும் இருக்கு, வாத்சல்யம் இருக்கு, அதே மாதிரி சிங்கார பக்தி சிங்காரம் இருக்கு. இப்படி எல்லாமே கலந்தது கூட இருக்கலாம். கலந்தா அந்த ரசாயனம் எப்படி இருக்குமா? பானக ரசன்யாயேனம். பானகம் அப்படின்னு சொன்னா அதுல வெள்ளம் இருக்கும். வெள்ளம் மாத்திரம் இல்லை, வெறும் வெள்ள தண்ணி இல்லை, அதுல வாசனை பிரிவுகள் இருக்கும். இப்படி எத்தனையோ கலந்துருக்கோம் இல்லையா? இல்லாம சேர்ந்தாதானே அது வெள்ளம். அதனால வெறும் வெள்ளத்தை போட்டு சாப்பிட்றதுக்கும் பானகமாக பண்ணி சாப்பிட்றதுக்கும் ரசத்துல வித்தியாசம். அப்ப அந்த மாதிரி இப்ப எல்லாம் கலந்து எல்லா பாவமும் அவனுடைய மனசுல இருக்கு. அதுக்கு வேண்டியது எல்லாம் சேரும்படியாக இருக்கு. அப்போ அது அபிவிருத்தி ஆகும்போது ஆனாலும் சேர்ந்து அந்த பானக ரசம் நியாயம் அந்த ரசானுபவம் ஏற்படுது. இதுல ஒரு பக்தனாக இருக்கிறவன் எப்பேற்பட்ட ரசிக்காக அபியாசம் பண்ணணும்னு சொன்னா எவ்வளவு பண்ணலாம். ஏக வியாதி ரசி வியக்தி பேகாத் ரச விகாசவே. இந்த கலந்து வரக்கூடிய ரசங்கள் இருக்கு. அதுல சுத்தமான
ஒரு ரசத்துல இன்னும் ஒரே ஒரு ரசம் கலந்து வரலாம், 2 ரசம் கலந்து வரலாம், 3 ரசம் கலந்து வரலாம். இப்படியாக கலப்பு பலவிதமாக வரலாம். ஆக 4 கலந்து வந்து இருக்குன்னா அது பரமோரசகான்னு முன்னாடி சொன்னார். 1, 2, 3, 7 அந்த கலப்புக்கு தகுந்தா போல அந்த ரசானுபவத்திலே வித்தியாசங்கள் உண்டு. ஜிதா பவே ரச ஜிதா பவே ரசத்திலே பேதங்கள் உண்டு. ஆத்மா அதனால என்ன பண்ணுமா, குத்திரத்தில் அபியாசம் பொய்யாது ரசி சத்துஸ்தே. இந்த 4 விதமான ரசிகளிலே எந்த ரசியில வேணாலும் அபியாசம் பண்ணணும். இருக்கிறவன் அத்திரசத்தை அனுபவிக்கிறதுக்காக அபியாசம் பண்ணும்போது இது அளவான வச்சிருக்கோம். எல்லாத்தையும் பண்ணோம்னா பண்ணட்டோம், வேண்டாம்னு சொல்லல. இங்க அகங்கிரகோபாசனம் வரைக்கும் ஒரு அகங்கிரகோபாசனத்தை பிடிச்சிருக்காங்கன்னா ஆஜீவன் அதுதான் பண்ணணும், மாறக்கூடாதுன்னு சொல்லி வேற இன்னொரு அகங்கிரகம் 2, 3 அகங்கிரகோபாசனம் நான் பிடிச்சி சொல்கிறேன் அப்படின்னு கேட்கிறாரு. ஆப்ராயணா சத்ராபி கிருஷ்ணம் ஒன்று ஆரம்பிச்சாங்கன்னா அதை கடைசி வரை அதுதான் முடிவதையும் தான் அதான் இருக்கணும். அந்த மாதிரி இல்லை, எல்லா விதமான சக்தியும் இவன் கலந்து பண்ணலாம். எது வெற்றியா இருக்கோ அதை பண்ணலாம். விரக தேவீஷுக ஸ்பஷ்டம் திருஷ்டம் ரதி சதுஷ்ட ரஜஸ்ரீகள், அதாவது கோபிகைகளிடத்திலே அவளுடைய பக்தியை படிக்கணும்னு பார்க்கும்போது இந்த 4 விதமான ரசியும் அங்க இருக்கிறது காணலாம். உதாரணத்தை பார்த்தாதான் தெரியும், வியாக்கியானம் பார்த்தாதான் தெரியும். எல்லாமே அந்த 4 விதமான ரசிகளும் அங்க இருக்குங்கிறது தெரியுது. திருஷ்டம் ரசி சதுஷ்டை சித்தால் அம்பனத்வேன வசித்தம் சாதுஷம் பவே. இது ஒரு புது விஷயம் யோக சூத்திரத்தில் சொன்னாங்க. இப்ப நாம பகவானிடத்தில் நேர ரசி பண்றதுங்கிறது கஷ்டம்னு வச்சுக்கோம். ஆனால் இந்த கோபிகைகளுக்கு பகவானிடத்துல இப்ப ஏற்பட்ட ரசி இருக்கு அப்படிங்கிறது பாகவத சொல்றதோ இல்லையா. இப்ப கோபிகளுடைய சித்தம் எப்படி இருக்குங்கிறத நம்மளால ஒழிக்க முடியறதோ இல்லை. அந்த சித்தத்துல நம்ம சித்தத்தை நாம சேர்த்தோமானா, நம்ம சித்தத்துக்கு கொண்டு வந்தோமானா சித்தம் சாதிரிகம் சதே நம்மளுடைய சித்தம் அதிகாரம். அங்க யோக சூத்திரத்துல ஒண்ணு வருது, எப்படி மனசை அடக்கிறது சித்தத்தை அடக்கிறது அப்படின்னு சொல்றது ஏகப்பட்ட சாதனங்கள் திறந்து வராது. அதுவே நீ தராத விஷயம் சித்தம் அப்படின்னு ஒரு சூத்திரம். நீ தராத விஷயம் சித்தம்னா இவனுக்கு வைராக்கியம் வந்துருக்குன்னு அர்த்தம் இல்லை. வைராக்கியம் வந்த ஒரு ஆசாமி இருக்காரு, அவரை நினைச்சுப்பாரு உங்களுடைய சித்தம் ஆரம்பிச்சு. ஆச்சரியமான விஷயம். அப்பேற்பட்டவாத மகான்களை நினைச்சா இவருடைய காமப்பிரோசங்கள்லாம் குறையும். அதனால அந்த மகா ஈதராஜ விஷயமாக நீங்க உங்களுடைய சித்தத்தை வச்சு அவளை நினைச்சு பார்க்கும்போது உங்களோட சித்த ஆரம்பிச்சு அது ஒரு சித்தத்தை அடக்கிறதுக்கு ஒரு இதுவாக. இங்கேயும் அதே மாதிரிதான் நியாயம் துரியமா இருக்கு. நமக்கு நேரடியா வரலன்னு சொன்னாலும் அந்த கோபிகைகளுக்கு இந்த 4 விதமான ரசியும் பகவான் இடத்துல இருக்கு. அப்பேற்பட்ட சித்தம் உள்ளவாளா இருக்கா அப்படிங்கிற அவளை நினைச்சு பார்த்தோம்னால் சச்சித்தாலம்பனத்தேன ஸ்வசித்தம் சாதிஷம் அது. இப்ப அடுத்தது ஏகோ வக்கல் பக்தியாக இதுதான் இப்ப படிச்ச மறுபடியும் வந்திருக்கு. அதாவது அதே பேரு திரும்பி வந்திருக்கு. மனசுல இருக்கக்கூடிய அந்த ரத்தியானது அது அதுக்குன்னு உண்டான விபாவாதிகள் சேரும்போது அது அபிவிருத்தமாகவே சொன்னமோ இல்லையோ. பலவிதமான ரசங்கள் அபிவிருத்தியாகிறதுக்கு வேண்டிய விபாவாதிகள் சேர்ந்தது சங்கீர்ணமாக வந்ததுன்னு சொன்னால் அப்ப அந்த பகவத்கீதை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஒரு திருஷ்டாந்தம் இருக்கிறார். சித்திர ரூபவர்கள் பல ரூபங்கள் கலந்து வந்ததுன்னா ஒரு பக்கத்துல நிறைய கலர் இருக்குன்னு சொன்னா அது எப்படி இருக்கும்? அது ஒரு புதுசா இருக்கும். தனியா ஒரே கலரா இருக்கிறதுக்கும் நிறைய கலர்களுடைய சேர்க்கை ஒரு இடத்துல வரதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அந்த சித்திர ரூபம்னு தனியா சொல்றோமோ இல்லையா, அதுதான் தெரிகிறது. அந்த மாதிரி வேற ஒரு புதுசான ரசமாக அது அனுபவிக்கப்படும். ரசதானம் பிரதிதா அந்யாதிருந்த ரசதானம் பிரதிபத்தியே புது ரசம் பேர் சொல்லுறிய சதாந்தர விபாவாதி ராகித்யேகு வரும்பா தசமீன் ஏது ரசதாம் கனகாதே விவாதிதம். இப்போ இவன் மனசுல இருக்கக்கூடிய அந்த ரசியானது
பல பாக்கிய காரணங்கள் சேரும்போது அபிவிருத்தியாருன்னு சொன்னாரோ இல்லையோ, எதுவுமே எந்த காரணமும் எனக்கு வந்து சேரும். அப்ப என்ன அபிவிருத்திக்கு காரணமான விபாவ அனுபவாதிகள் எதுவுமே இவங்கிட்ட வரல. அப்ப என்ன ஆகும்னு கேட்டா ரசாந்தர விபாவாதி ராஜித்தே, மற்ற ரசங்களை அபிவிருத்தி பண்ணக்கூடிய விபாவா அனுபவாதிகள் எதுவுமே இல்லை. அப்ப என்ன ஆகுமா, நாம நினைச்சுட்டு இருக்கோம் எனக்கு வந்து ரசானுபவமே இருக்காது அப்படின்னு. இல்லை, ஸ்வரூபாத் ரசமீ ரசதாம். அப்ப இந்த ஸ்வரூப மாத்திர ரசம் இருக்கே, இது வந்து 10வது ரசமாகும். நவரசத்துல அதுல கலப்படம் சேராமல் இது தனி ரசமாக ரசமையும் ரசதாம். இதுவே ஒரு தனி ரசமாக. அதுக்கு உதாரணம் சொல்றார் கனகாதேரிக. கனகாதிகள் இருக்காளே, அவ ஒரு ரசானுபவத்தில் இருந்துருக்க. அந்த ரசானுபவத்துக்கு விபாவானுபாவம் இருந்தது. அவ பாட்டு ரசானுபவர்கள் மற்ற ரசங்கள்லாம் அனுபவிக்கிறதுக்கு வழியில விஷயம் காரணங்கள் எல்லாம் தேவைப்படுறது. இது அனுபவிக்கிறதுக்கு ஒண்ணுதான் வேண்டாம். அந்த மாதிரி ஒரு ரசமாக ஆகிறது. இதுவும் அதிகம் மற்ற ரச விபாவ அனுபவாதிகள் சேர்ந்த அபிவிருத்தியாக தாரதமியம் இருக்குது. இது எந்த விபாவாதிகளும் இல்லாமல் அபிவிருத்தியாகக்கூடிய பொதுவ அனுபவம் இருக்கு, பரமானந்த அனுபவம். இது சுத்தம். இதுல வந்து தாரதமியம் இல்லை. அதை காட்டிலும் இது எல்லாத்தையும் பெருசாத்தான் அது சொல்லலாம். சுத்தமான பக்தியை சொல்லிட்டாங்க. ரதிஹி தேவாதி விஷயா व्यभिचारी तथा अंजितः भावप्रोक्तो रसो नेति यदुक्तम रसकोविदैहि. இது என்னன்னா பரமத கண்டனம். இங்கேருந்து ஆரம்பிச்சு சில பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த நாட்டிய சாஸ்திரக்கார அலங்கார ரச அலங்காரம் செய்து கண்டமணியவா தேவதா விஷயத்துல இவனுக்கு வரக்கூடிய பக்தி இருக்கு, அது ஒரு பாவம், அது ரசம் இல்லை. அது ரசம் இல்லை, பாவம் ஒத்துக்கிறேன். பக்திங்கிறது ஒரு பாவம், மனசுல உள்ள பாவம். ஆனா அது ரசோன்னா அப்படின்னு ரச கோவிதாக சொல்லியிருக்கார். ரசாச்சாரியி பரதாதிகி பகவத்ரதே பாவத்தைவ ந ரசதா இது உதிதத்வா வியாக்கியானத்தை கொடுத்தார். இந்த பரதாதிகள் அந்த ரசசாஸ்திரக்காரால் இது பாவமே தவிர இது ரசம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்கன்னு கேட்டா சொல்றேங்க. தேவாந்தரேஷு ஜீவத்வாது பரானந்த அப்பிரகாசனாது தத் யோக்கியம். அது ஒரே தப்புன்னு சொல்ற. அவ தேவதாதி விஷயத்துல வரக்கூடிய அந்த பக்திங்கிறது பாவம் தானே தவிர ரசம் இல்லைன்னு சொன்னா அது வாஸ்தவம் தான். தேவாந்தரேஷு ஏன் அப்படின்னு கேட்டா, இவ உபாசிக்கக்கூடிய அந்த தேவத்தையும் ஒரு ஜீவன் தான், அது பகவான் இல்லை. இதே ஏன் அந்த பரமானந்தம் வந்து அந்த இடத்த அனுபவிக்க முடியாது. ஏன்னா எதை உபாசிக்கிறானோ அந்த வஸ்துவே அது இல்லை. ஆனா பகவத் விஷேகமாக எப்போ இந்த ரசி வருதோ, பக்தி வருதோ, அந்த இடத்துல அதை அனுபவிக்கும் போது பரமானந்தம் அனுபவிக்கிறதுனாலே இதை வந்து ரசம் இல்லைன்னு அவ சொல்லவே இல்லை. அப்போ அவ சொன்னது பகவத் விஷேகமான ரசியை பற்றி சொல்லவே இல்லை. தேவாந்தரேஷு மற்ற தேவதைகள் விஷயத்தில் ஏற்படக்கூடிய பக்தி இருக்கு, அதைத்தான் அது பாவம் தானே தவிர ரசம் இல்லைன்னு அவன் நிரூபணம் பண்ணியிருக்கா. இந்த நாம சொல்லக்கூடியது பகவத் பக்தி. இந்த விஷயத்தில் அவ அந்த மாதிரி விஷயம் பண்ணது. தேவாந்தரேஷு ஜீவத்வா பரானந்த அப்பிரகாசனா தத் யோக்கியம். அவ சொன்னது விஷயம் அங்க சேர்க்க வேண்டியது. பகவத்கீதை பரமானந்த ரூபே ந பரமாத்மனி. பரமானந்த ரூபமான பரமாத்மா விஷயத்துல அவ சொன்னது பொருந்தாது. அல்லது இப்படியும் வச்சுக்கலாம், தேவாதிகள் விஷயத்துல கூட சொன்னா வச்சுக்கல. காந்தாதி விஷயாவா ஏ ரத்யாத்யாக தத்ர ந ஈரியம் ரசத்துவம் துஷ்யதே பூர்ண சுகாஸ்பர்ஷித்துவ காரணா காந்தாதி விஷயாவா. தேவதைகள் இடத்துல இருக்க வேண்டாம். அவளுக்கு வந்து இந்த பிரியை பல விஷயங்கள் காந்தாதி விஷயங்கள் இருக்கும் இல்லையா, அந்த விஷயங்கள் விஷயத்தை
ஒரு சமயம் பக்தி வந்ததுன்னா அது ரசமாகாது, அது வெறும் பாவம் தான் அவர் சொன்னதாக வச்சுக்கணும். அங்க ஏன்னு கேட்டா அந்த இடத்தை இப்போ சொன்ன இந்த பரமானந்த அனுபவ ரூபமான ரசம் வராது. பூர்ண சுக அப்பரிசித்துவ காரணம், பூர்ணமான சுகத்தை அது தொடாத அந்த பிரதியானது. அதனாலதான் அவ அவங்க பரிபூர்ண ரசா க்ஷுத்ர ரசேட்சா பகவத் ரதி கத்யோதேட்ச விவாதிக்கு பிரதேவ பகவத். ஆனா இப்ப நாம சொல்லக்கூடிய பிரதி எப்படின்னா பரிபூர்ண ரசா, பிரமாணங்கள் அனுபவமா இருக்கிறதால பரிபூர்ண ரசமாக இருக்கு. அது பூர்ண சுகம் அங்க கிடையாது, இங்க இருக்கு. க்ஷுத்ர ரசேட்சா பகவத் ரதி பரிபூர்ண ரசா, பூர்ண ஆனந்தமாக இருக்கு. கிருஷ்ணாங்க சொல்றார் கத்யோதேட்ச ஆதித்ய பிரபா பலவத்தரா. கத்யோதன்னா மின்மினி தூக்கி, அதுலயும் ஒரு வெளிச்சம் இருக்கு, சூரியனையும் வெளிச்சம் இருக்கு, வித்தியாசம் இல்லையா? அந்த வெளிச்சத்துக்கும் இந்த வெளிச்சத்துக்கும் இது எவ்வளவு பெரிய வெளிச்சம். அந்த மாதிரி அந்த ரசங்கள்லாம் நான்காதி விஷயத்தில் வரக்கூடிய ரசங்கள்லாம் அது ரசனை இல்லை கொடுத்து சின்ன ஆனந்த ஆனந்தம். அதை பற்றி அவள் சொல்லியிருக்கா, அந்த பற்றி ரசமாகாதுன்னு. இது அப்படி இல்லை, இது ரொம்ப பிரபலமானது. முடிக்க போறது போல இருக்கேன். ரோக சோக பயாதீனாம் சாட்சா சுக விரோதினாம் ரசத்வம் அபியுபகதம் ததா அனுபவ மாத்திரதா இக அனுபவ சித்தோபி சஹஸ்ரகுணிதோ ரசः கடேனேவ ஸ்வயா கர்மாத் அகஸ்மாத் அபலப்யதே. இந்த ஸ்லோகத்தையும் சேர்த்து ஆரம்பிக்கணும். ஒரு சமயம் நீ பகவத் பக்தி கூட ரகம் ஆகாது அப்படின்னு அபிப்பிராயப்பட்டால், சொன்ன வார்த்தைக்கு நான் அர்த்தம் இருக்கேன், அது வேற விஷயம், பக்தி விஷயம் இல்லைன்னு நீ சின்ன கிரந்தத்தை சொன்னதுக்கு நான் சொல்லிட்டேன், அப்படி யோசனை பண்ணாம. ஆனா ஒரு சமயம் பகவத் பக்தியும் அப்படித்தான் அது ரசம் ஆகாது அப்படின்னு அபிப்பிராயப்பட்டால், இப்ப நான் சொல்றது கோபம் சோகம் பயம் இதெல்லாம் எங்கேயாவது சுகத்தோட ஒத்து வருமோ? கோபத்தோடு சௌக்கியமா இருக்குன்னு சொல்ல முடியுமா? கேளவே கேளாது. இந்த கோபம் சோகம் பயம் இதெல்லாம் சாட்சா சுகத்துக்கு விரோதி. ஆனா இதெல்லாம் நீ ரசம்னு வச்சுக்கிறேன், இதெல்லாம் ரசம்னு வச்சுக்கிறேன். ரசத்தம் அபியுபகத்தம் ஏன் அப்படின்னு கேட்டா அனுபவம். இந்த ரசானுபவம் இருக்கு. அவன் அவனுடைய கோபத்தை பார்க்கறேன் அப்படின்னு பார்த்தா நமக்கு பார்க்கிறவனுக்கு ஒரு ரசானுபவம் வருது. அப்ப இதெல்லாம் ரசானுபவம்னு அனுபவம் இருக்கு, அதனால வச்சுக்கிறேன்னு சொன்னா மிக அனுபவத்திற்கோடி சகஸ்திரகுணித்தோ ரசகா. பகவத் பக்தி விஷயத்திலே பக்தன் அனுபவிக்கிறான் அந்த ரசத்தை. அந்த ரசத்தை காட்டி இந்த சகஸ்திரகுணம் அதிகமாக அவன் அனுபவிக்கிறான். அந்த அனுபவத்துக்குமான ரசத்தை இல்லைன்னு எப்படி லபிக்கும்? ஜடேவ விசாசமா சொல்றது இது ரசம் ஆகாது, இது வெறும் பாவம் தான் சொல்றது. ஜடேனேவ ஸ்வயா தஸ்மாத் அகஸ்மாத் அபலப்யதே. காரணம் இல்லாமல் இது ரசம் இல்லை அப்படின்னு சொல்றது அச்செடுக்கணும் இல்லையே. அதனால அவர் சொல்லாது.